Hello friends, welcome to Radhi Tailoring. Blouse பார்த்தீங்க அப்படினா மெயினான ப்ராப்ளம் அப்படினு பார்த்தா ஷோல்டர் லூஸ் தாங்க. மற்ற எந்த ஒரு பார்ட்ல நமக்கு லூஸ் இருந்தாலும் வந்து சரி பண்ணி நம்ம ப்ளவுஸை வந்து போட்டுறலாம். பட் ஷோல்டர்ல வந்து லூஸ் இருந்தது அப்படினா நம்மனால ப்ளவுஸை வந்து கண்டிப்பா யூஸ் பண்றது சிரமம். சரிங்களா? அப்படி யூஸ் பண்ணனும் அப்படி நினைச்சீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஷோல்டர்ல ஒரு 1/2 இன்ச் வந்து கிராஸா தையல் போடுவீங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படினா V பட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த V பட்டி சைடில் லைட்டாக வந்து ஒரு 1/2 இன்ச் அகலத்தில் நீங்கள் தையல் போடணும். அப்படி போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் நம்மளுக்கு அந்த வித்தியாசமாக அந்த ஸ்டிச்சஸ் வந்து வெளியில் தெரியும். சரிங்களா? பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஆக நம்ம கட்டிங் பண்ணும் பொழுதே அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு டிப் மட்டும் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஷோல்டர் லூஸ் வந்து வரவே வராது. இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளாத் வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணும் பொழுது கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகவே ஆகாது. பட் ஆனால் கிராஸ் வைஸில் கட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். அது எந்த இடத்துலையா இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் நெக்காக இருந்தாலும் சரி அல்லது பேக் நெக்காக இருந்தாலும் சரி அல்லது ஆர்ம் ரவுண்டு ஃப்ரண்ட் லென்த்தில் வந்து கிராஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த இடம் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய இடம். ஆக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் அளவுகளை வந்து சரியாகவும் தையல் போடுற இடத்த கவனமாகவும் நம்ம வந்து போடணும். சரிங்களா? இப்போ 1/4 இன்ச்சில் நீங்கள் வந்து தையல் போடுறீங்க அப்படின்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியாக அந்த 1/4 இன்ச்சில் நீங்கள் வந்து தையல் போடணும். ஆனால் 1/4 இன்ச்சுக்கு அதிகமாக நீங்கள் தையல் போடும் பொழுது டைட் ஆகிரும் ப்ளவுஸ். சரிங்களா? இதுவே 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக நீங்கள் வந்து தையல் போடும்போது ப்ளவுஸ் வந்து லூஸ் ஆகிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம கட்டிங்கும் சரியாக இருக்கணும். நம்ம குறிப்பிட்ட இடத்துல கரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது. ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, சுடியாக இருந்தாலும் சரி, எல்லா கிளாத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து கண்டிப்பாக பொருந்துங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஷோல்டர் லூஸ் வந்து எதன் காரணமாக வருது அப்படிங்கிறதையும் அதை எப்படி வந்து நம்ம சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்மளுக்கு கழுத்து அகலம் இருக்கு இல்லைங்களா, இந்த கழுத்து அகலம் அதிகமாக இருக்கும் பொழுது ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு அதிக காரணங்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஷோல்டருடைய அகலம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக் உயரம், முன்கழுத்து உயரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் நம்மளுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து அகலம் வந்து நீங்கள் 3 இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 1/4 இன்ச் வந்து நீங்கள் குறைவாக கட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லை கழுத்து அகலம் வந்து சரியாக தான் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஷோல்டரினுடைய அகலம் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து நீங்கள் 2.5 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2.25 இன்ச் வச்சுக்கலாம். 2 இன்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா 2.25 அல்லது 2.5 இந்த மாதிரி கொஞ்சம் அகலப்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த 2 டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஓரளவுக்கு உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து குறையும். சரிங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம செஸ்ட் ரவுண்டுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட் நெக் உயரம், சரிங்களா, முன் கழுத்து உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம். 6 இன்ச்சு 6.5 இன்ச் வந்து ஓரளவுக்கு சரியானதாக இருக்கும். அதுக்கு மேலே வந்து அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுலேயும் வந்து ஷோல்டர் லூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி பாருங்கள், இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் to 1/2 இன்ச்சுக்கு உள்ளார இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி கிராஸாக ஒரு லைன் எடுத்து இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? இந்த இடத்துல மட்டும் பாருங்கள், இந்த பட்டன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த பட்டன் பீஸில் இந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலால் இது மாதிரி கிராஸாக இதோட ஜாயிண்ட் ஆயிடணும். சரிங்களா? இதுக்கு கீழே வந்து நம்ம போகக்கூடாது. அகலம் இதில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் கழுத்து வந்து லூஸாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்துலேயும் மட்டும் இந்த மாதிரி வந்து கிராஸாக லைன் எடுத்து ஒரு கட் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க, எனக்கு மறுபடியும் வந்து ஷோல்டர் வந்து லூஸாக இருக்குது அப்படின்னா ஒரே ஒரு மெயினான டிப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணலாம். சரிங்களா? என்ன டிப் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து ஒரு 1/4 to 1/2 இன்ச் இதே போல் தான். சரிங்களா? இந்த மாதிரி கிராஸாக வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஷோல்டரில் போய் சென்டரில் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. சரிங்களா? இந்த மாதிரி போட்டுட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் இல்லைங்களா, அதையும் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் பண்ணிக்கும். மற்ற அளவுகள் வந்து என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இதை கட் பண்ணி எடுக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல லூஸ் வரவே வராது. சரிங்களா? கண்டிப்பாக வந்து ஃபிட்டாக கரெக்டாக இருக்கும். பேக் பார்ட்டில் நம்ம வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஃப்ரண்ட் பார்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஒரு 1/4 இன்ச் பக்கமாக இந்த மாதிரி கிராஸ் வைஸில் இது போல் கட் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
பாருங்கள், கட் பண்ணும்பொழுது பார்த்தா நம்மளுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம ஸ்டிச் பண்ணும்பொழுது கிளாத் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும், அதனால நம்மளுக்கு ஈக்குவல் ஆகிக்கும். சரிங்களா? இந்த மாதிரி வந்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100க்கு 100 ஷோல்டர் லூஸ் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் எல்லா ப்ளவுஸ்க்கும் இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் இந்த மெத்தட் எந்த ப்ளவுஸ்க்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணலாம். பட் வந்து கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது 38 சைஸ்க்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ண தேவையில்லை. இது ஒரு மெத்தட் மட்டுமே போதுமானது. சரிங்களா? ரொம்பவே வந்து லீனாக தான் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில், ஷோல்டர் லூஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 இடத்துலையுமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் இல்லைங்களா, ஷோல்டரினுடைய அகலத்தை விட நம்ம கீழ்ப்பக்கம் இந்த இடத்துல கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த அகலம் வந்து குறைவாக இருந்தால் தான் நம்ம நெக் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பாருங்கள், கிளாத் இந்த மாதிரி எடுத்து போடும் பொழுது பாருங்கள், இந்த அகலத்தை விட இந்த அகலம் வந்து ஷோல்டருடைய அகலம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். தெரியுதுங்களா? பேக் பார்ட் நான் வெளியில் எடுத்துட்றேன் பாருங்கள், இது போல். சரிங்களா? இது மாதிரி பார்க்கும் பொழுது பாருங்கள், ஷோல்டர் வந்து அதிகமாகவும் இந்த கீழ்ப்பக்கத்தில் நம்ம கட் பண்ண அளவு வந்து குறைவாகவும் இருக்கணும். அப்படி இருந்தது அப்படின்னா தான் ஃப்ரண்ட் நெக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள். மேல் பக்கம் அகலமாகவும் லைட்டாக உள்பக்கம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் உள்பக்கம் எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரைட்டாக அந்த மாதிரி கட் பண்ணிங்க அப்படின்னா நெக் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். சரிங்களா? இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஷோல்டர் லூஸ் வந்து எதனால் வருது அப்படிங்கிறதையும் அதை எப்படி வந்து சரி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்த்தோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.